நாங்கள் ஓடுவது எமது தொழிலாளர்களின் ஒரு சந்தோஷத்தை முன்னிட்டு இதில் வெற்றி தோல்வி என்றது சகசம். யாருக்குமே நாட்டை பற்றி எல்லாம் தேவையில்லை. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாதகள். இன்றைய தினம் வந்து நேற்று இந்த காணொலி பார்த்திருப்பீர்கள், அந்த கோயிலுடைய திருவிழா நடைபெற்ற இன்றைய தினம் வந்து அதற்காக படகு போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. இன்ஜின் 40 கோஸ் இன்ஜின், மற்றது 25 கோஸ் இன்ஜின் சொல்லி 15 கோஸ் இன்ஜின் சொல்லி இன்ஜின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் வந்து யார் யார் வின் பண்ணது, என்னம்மா இந்த படகு போட்டியெல்லாம் வந்து இங்கே நடந்ததுன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் சாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து முழுமையாக பார்ப்போம். பாருங்க, இந்த நாள் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. இந்த படகு போட்டியை வந்து பார்ப்பதுக்கு ஏராளமான மக்கள் சிறுவர்கள் என குவிந்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து இந்த இதை சிறப்பிக்கிறதுக்காக தான் இந்த ரேஸ் வந்து நாங்கள் ஓடுனாங்க. வெற்றிக்காக ஓடுறதில்லை. இது வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால், இந்த இதில் நிறைய போட் ஓடினா இந்த மக்கள் வந்து நிறைய பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ரேஸை வந்து நாங்கள் வந்து 2 போட் வந்து ஓடுறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் மக்கள் கொடுக்க தான் இந்த ரேஸ் வந்து ஓடினாங்க. படகோட்ட போட்டியில் முதலாம் இடத்தை கஜன் அவர்களும், 2ஆம் இடத்தை அதே கஜன் அவர்களும், 3ஆம் இடத்தை ஏழாசருடைய படகும் இடம் பிடித்துள்ளது என்பதை அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம். முதலாம் இடத்தை கஜன் அவர்களும் 45 வலு உள்ள படகு போட்டி தொடங்க போது அதுக்குரிய ஆயத்தங்கள் சாருங்க வேறு நிற்கினேன். வாரம் அடுத்தது வந்து எத்தனை கோர்ஸ் இது நடக்க போகுது? 40 இந்த கோர்ஸ் இப்போ முதல் 25 முடிஞ்சாட்டது 40 இப்போ போட்டெல்லாம் தயாராக நிற்கிது. பாருங்க, இதில் 1 2 3 6 படகுக்கு மேலே நிற்கிறேன். பாருங்க, எல்லாம் தயாராக நிற்கிது. வடிக்கிறது ஓ என்ன வேகமா போகுது பாருங்க. வா பாருங்க, எவ்வளோ வேகமா போகுது பாருங்க. அம்மா அடிக்க போதா பாருங்க, உங்களோட கண்ணு கட்ட தூரத்தை விட அவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்குது. கிடுகிடு பாரு. இங்க பாருங்க, எவ்வளோ வேகமாக போய்கொண்டு இங்கே
பாருங்க இதில் வந்து 2வது டப்பா பேர் நினைக்குது. கூட்டு போட்டு வந்து தான் ஓடிக்கொண்டிருக்குது. இது 2வது போட். இதில் வருது பாருங்க 3வது போட் வருது பாருங்க. இன்ஜின் மூடி அடுத்த போட்டு கவுண்ட் பாருங்க. அதுவும் கவுண்ட் போச்சு. அந்த படம் கவுண்ட் போச்சு. எத்தனை ரவுண்ட் அண்ணா? இல்லை பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் வந்து தான் சுற்றும். இனி வந்து இப்போ இறுதியாக வரப்போது பார்ப்போம் இந்த போட் வந்து ஃபஸ்ட்டாக வருதுண்டு. பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டாக இப்போ வந்தோன்றிருக்கு. ஃபஸ்ட்டாக வந்தோன்றிருக்கு இந்த போட். அதான் போய்கொண்டிருக்கீங்க. போட்டு போகிறாங்க. இதில் 2 போட் போய் கொண்டு பாருங்க. முதலாவது போட், 2வது போட். இங்கே வருது ஃபஸ்ட்டாக வருது பாருங்க. போட் ஃபஸ்ட்டாக வருது வந்து 2 போட் அந்த கிளை வாட்டு கொண்டு வருது. இப்போ பாருங்க இவ்வளோ பூகமாக வருது. இப்போ இவர் தான் ஃபஸ்ட்டாக வாரார். பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ பாருங்க. முதலாவது இந்த போட் தான் வின் பண்ணின போட். இங்கே பாருங்க இதுதான் முதலாவது வின் பண்ணின போட். சந்தோஷத்தில் திருப்ப ஓடிது. இது 2வது போட். இது பார்த்தீங்கன்னா 2வது இடம். பார்த்தீங்கன்னா 3வது வருது. அங்கே பாருங்க 3வது போட் வருது. 3ஆம் இடம். இது 3ஆம் இடம் பாருங்க. இது வந்து 3ஆம் இடம். பிளாக் பேரெல்லாம் பாருங்க மக்கள் கொண்டாட்டத்தை. வந்த
சந்தோஷத்தில் ஃபர்ஸ்டாக அந்த சந்தோஷத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் வெற்றியை பார்க்கக்கூடிய மாதிரி அந்த இடத்துல பாருங்க மக்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. வருடாந்தோறும் நமது மாதகள் திருவிழாவை முன்னிட்டு மாதம் நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் கடலில் படகு ஓட்டி போடுவது வழக்கம். அதில் அசம்பாவிதமும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் ஓடுவது எமது தொழிலாளர்களின் ஒரு சந்தோஷத்தை முன்னிட்டு. இதில் வெற்றி தோல்வி என்றது சகஜம். யாருக்குமே இதில் முரண்பாடோ ஒருவித பிளவுபாடும் இல்லை. நாங்கள் வந்து ஓடுறது வந்து எங்களோட தொழிலாளிகளின் சந்தோஷம் அறிஞ்சு எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் உண்டு வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த படகோட்ட போட்டி என்ற ரீதியில் நாங்கள் பங்கு பெற்றி ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையல் திறமையல் அதை இதில் வெளிக்கொண்டு வரதான் எங்களை அது நோக்கமாக நாங்கள் இதை வந்து பெருநாளை முன்னிட்டு நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். இந்த வெற்றிக்கான பிரதான காரணம் என்ன சொல்ல போறீங்க? அது வருடாவருடம் நாங்கள் எங்கள் முயற்சி. நாங்கள் இது வந்து ஒரு கிழமைக்கு முன்னுக்கு எங்களோட படகுகள் இப்போ இந்த முறையெல்லாம் நாங்கள் 2 படகு இதுக்காக அடித்தது புதுசாக. இப்போ அதோட நாங்கள் இன்ஜினியர்களும் எல்லாம் செய்திருந்தோம். மெக்கானிக்கும் ஒருத்தர் இருக்கிறார், அப்படியே வெயிட் பண்ணுங்க, அவரையும் கூப்பிடுவோம். இவர் வந்து எமது வெற்றிக்கான ஒரு விளக்கன்னு சொல்லலாம். இவரால் தான் நாங்கள் இந்த படகுகள் வந்து வெற்றி பெறதுக்கான காரணமே இவர் தான். இவர் வந்து சிலாபத்தில் இருந்து எங்களுக்கு இந்த இன்ஜின்களை எல்லாத்தையும் செய்து வந்து ஒழுங்கமைச்சு தாரது இவருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் செய்கிறோம். உங்களுக்கு இவருக்கு தான் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். සමහර මිස්ටේක් වෙනවා ඒක ඉතින් ගණන් ගන්න යනකොට අපි උපුරු සාධක නරක දෙනවා. அண்ணே ஒரு சகோதர இனத்தவர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அப்ப நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வாரீங்க, விரும்புறீங்க? நாட்டை வெற்றி எல்லாம் தேவையில்லையா? எமது சிறப்பு, எமது வெற்றி, சரியா? எமது உழைப்பு, எமது வெற்றி, இதுதான் எமது முடிவு. நன்றி. இதில் பாருங்க, அடுத்த இன்னும் ஒரு போட்டி நடைபெற்று வந்து பாருங்க, ஒரு 3 போட் போகுதுங்க பாருங்க. இதில் வந்து 3 பேர் தான் போட்டில் பயணிக்கினேன். இது ஒரு போட்டி தான், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டாக வந்தோன்ருக்கு அந்த போட் பாருங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 கோர்ஸ் இன்ஜினுடைய பவர் தான் இந்த போட் பாருங்க. இது ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள். இது ரெண்டாவதாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் வந்து கோர்ஸ் இந்த இன்ஜின் பவர் வந்து 40 45, இது வந்து 15 கோர்ஸ். முதல் நடந்தது வந்து 45. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்தது பாருங்கள், வந்து ஒன்று இருக்கு.